ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மலரும் பாக்கியராஜும் வெளியில் போய் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. வெளியில் போனதுக்கப்புறமா மலர் சந்தோஷத்தை தவிர வேறு எதையும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது, வீட்டை பற்றி கூட அவள் யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தான் பாக்கியராஜ் வண்டி விஷயத்த சொல்லவே கிடையாது. ஏதோ சாக்கு சொல்லி ஏமாற்றிட்டாரு. மலரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இந்த நேரத்தில் அவங்க அத்தை எந்திருப்பாங்கன்னு மாதிரி நினச்சி கூட பார்க்கல. எந்திரிச்சு வந்து வெந்நீர் கேட்கணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்கள சமாளித்து ஒரு வழியாக வெந்நீர் போட்டு கொடுத்துட்டு அவங்களும் போய் பாப்பா கூட தொங்கிட்டாங்க. இன்னொரு சைடு இவங்க ஜாலியாக இருக்காங்க. மலர் நினச்ச இடத்துக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கால் நினச்சிட்டு டீ குடிச்சிட்டு நைட் நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக கை கொடுத்து நடந்துக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மலர் வாழ்நாளே இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பாக்கியராஜ்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ரேவதி மலருடைய பர்த்டேக்கு வந்ததுனால தங்கராஜ் வெளியிலே இருக்கணும்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு நைட்டு முழுக்க கொசு கடிகளை தூங்கவும் முடியாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த ஆளை நம்ம அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பேசாமல் அப்போவே முடியாதுன்னு சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கையாச்சும் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். எப்படியோ எனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருன்றதுக்காக என் குடும்பத்தில் எல்லாரும் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே கஷ்டப்படுறது நான். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதெல்லாம் சரிதான். என்னைக்கு மலர் அண்ணியை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துச்சோம் அன்றைக்கே கோவத்தில் ரெண்டு குடும்பத்துக்கும் எதுவும் இல்லைன்னு அப்படியே அறுத்து விட்டுருக்கணும். இவர் பழி வாங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் சித்திரவதை பண்ணிகிட்ருக்காரு. நான் என்னமோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு என் அப்பா அம்மா நினச்சிட்ருக்காங்க. நான் ஒரு நாள் உண்மையிலே கஷ்டப்பட போகிறேன், கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கெல்லாம் இவருடைய சுயரூபம் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அண்ணனுடைய சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது. அவர் நினச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம், அவரால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரால் தினம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் பாக்கியராஜ் அப்படின்றதுக்காக தான் ரேவதி இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்காங்க. ஆனால் தங்கராஜோடைய சுயரூபம் தெரிஞ்சதுனால மலர் ரேவதியை பற்றி அடிக்கடிக்க நினச்சிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் என்னன்றது மலருக்கு புரியும், ஒரு பொண்ணோடைய மனசு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்ற மாதிரி ரேவதியோட நினைப்பாவே எப்பயுமே மலர் இருப்பாங்க. நீ ஓகேவா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்காகவும் பார்த்து செய்கிறவங்க தான் மலர். ஆனால் அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இப்போது பாக்கியராஜோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் உனக்கு சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோஷனும் வாங்கியாச்சு, அப்போ கூட நீ இப்படி இருக்கியடா, இன்னும் கடன் அது இதுன்னு சொல்லிட்டு உன்னோட நிலைமையை பார்க்கும்போது பாவமாக இருக்குடா அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த குடும்பத்துக்காக மாடாக உழைக்கிறாங்க. பாக்கியராஜ் பணத்தை வாரி வாரி கொட்டுறாங்க. அவ்வளோ கொடுத்தும் பத்தலை அப்படின்னு சொல்லி சொரன்றாங்க பாக்கியராஜ்கிட்ட. அதே சமயத்தில் வீட்டு வேலைக்காரியை விட கேவலமாக மலரை நடத்திட்டுருக்காங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு யாருடைய மனசும் நோகக்கூடாது அப்படின்னு அந்த வீட்டில் பார்த்து செய்கிறாங்க. அவங்களுக்காக மற்றவங்க யாருமே ஒரு துளி அளவு கூட இவ கஷ்டப்படுறாளே, பாக்கியராஜும் நமக்கு காசு இப்போ தானே கொடுத்தான், திரும்ப உடனே அவங்ககிட்ட காசு கேட்டால் எப்படி வீட்டு செலவு அப்படின்னு ஒருத்தர் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன்றாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களையே நோட் பண்ணாமல் இருக்கிற சமயத்தில் தான் வெளியில் இருந்து சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மதி எல்லாத்த பற்றியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மதி அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற விதம் ஒரு துளி அளவு கூட தப்பில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியிலேருந்து வந்த அவங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெற்றவங்க, பெற்ற அப்பா, கூட பிறந்த தம்பி, தங்கச்சி இவங்களால் எதுவுமே எதிர்த்து பேச முடியல. தன் குடும்பத்துக்காக தான் அண்ணன் இவ்வளோ செய்யுது அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாரையும் விட பெற்றவங்களே புரிஞ்சுக்கலன்றப்போ ஸோ மதி பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்களும் விட்டு கொடுத்து தானே போயிட்டுருக்காங்க நம்ம குடும்பம் அப்படின்றதுக்காக. அதை பற்றி மற்றவங்க யாருமே கொஞ்சம் கூட அவங்கள பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றாங்களே. இன்னொரு சைடு இவங்க ஜாலியாக இருந்துட்டு சரிங்க பாக்கியராஜ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்குது, நம்ம வந்து கிளம்பலாமா அப்படின்றாங்க. மலர் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. இல்லைங்க, இப்போவே மணி 4 ஆயிடுச்சு பாருங்கள், நேரம் போனதே தெரியல, ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததில் மணி 5க்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயாகணும், அத்தை எந்திரிச்சிடுவாங்க, அதுக்கு மேலே மதியெல்லாம் சமாளிக்க முடியாது, அத்தை எந்திரிச்ச உடனே காஃபி வேணும் வெந்நீர் வேணும்னு நிறைய கேட்பாங்க அப்படின்றாங்க. சரி அதுவும் சரிதான், நீ ஹாப்பி தானே அப்படின்றாங்க. நான் ஹாப்பி தாங்க போகலாம் அப்படின்னு உடனே நான்
நினச்ச ஒன்று தான் பாக்கியராஜ் நிறைவேற்றிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இன்னொரு சைடு இங்கே மணி 5 ஆன உடனே ரேவதி அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்களோட அத்தை வெளியில் எழுந்திரிச்சு வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ரேவதியும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அத்தை அப்படின்னு, ஏண்டி ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்த, சரி உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை அத்தை, அவர் வந்தால் திட்டுவார், அவர் உள்ளே வான்னு கூப்பிட்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அத்தை, வேண்டாம் அத்தை அப்படின்றாங்க. அது நேற்று போனல போய் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்போ யோசிச்சு என்ன ஆக போகுது, அதான் ராத்திரி முழுக்க வெளியே வந்துட்டல, நான் சொன்னாலே அவன் கேட்க மாட்டான், அதான் நானும் வேறு வழி இல்லாமல் விட்டுட்டேன், இதுக்கு மேலேயும் நீ வெளியே இருந்தேன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, உள்ளே வாணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை அத்தை பரவாயில்லன்னு ரேவதி சொல்லியும் உள்ளே வான்னு சொல்கிறல்ல நான் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வழக்கம் போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளேயே எல்லா வேதனையும் வச்சுக்கிட்டு கிச்சனில் போயிட்டு காஃபி போட்டுட்டு சமைக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க. மணி 6 ஆகிடுது. தங்கராஜ் எழுந்திரிச்சு கீழே வராரு. தங்கராஜ் எழுந்திரிச்சு பார்த்தா கதவு ஓப்பனில் இருக்குது. ஸோ பார்த்த உடனே அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. என்னடா என்ன தங்கராஜே அப்படின்றாங்க. இவ என்னம்மா இங்கே பண்ணுறா, இவளை யார் உள்ள விட்டது அப்படின்றாங்க. தங்கராஜ் அப்படியே அங்கே அப்படி கத்தன உடனே ரேவதி பயந்துட்டு நிற்கிறாங்க. பாலை காய்ச்சி வச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அவங்களோட அத்தைக்கு காஃபி போடலான்னு போட்டுட்ருக்கிறப்ப தான் தங்கராஜ் பார்த்துட்டாரு. இப்போது நான் தானே திறந்து விட்டேன் தங்கராஜ் அப்படின்றாங்க. எப்போம்மா திறந்து விட்டேன், நைட்டே திறந்து விட்டுட்டியா இல்லை இப்போ தான் திறந்து விட்டுறியா அப்படின்னு. நான் எதுக்குடா நைட்டே திறந்து விட போகிறேன், உன் பேச்சுக்கு மீறி நான் என்ன செஞ்சுருக்கேன், மணி 5க்கு தானே திறந்து விட்டேன், அதுக்கு மேலேயும் அவள் வெளியே இருந்தால்னா விடிஞ்சிரும், எல்லாரும் பார்த்து தப்பாக நினைப்பாங்கன்னு தான், நம்ம குடும்பமான மரியாதை போயிடக்கூடாதுல்ல, அதான் உள்ளே வர வச்சேன் அப்படின்றாங்க. அதானே கிளவி ஏதோ என் மேலே பாசத்தில் இருக்கிறன்னு திறந்து விட்டுருச்சுன்னு நினச்சா இவங்க குடும்பம் மானம் போயிடுமே, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வெளியே துரத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் திறந்து விட்டுருக்கும் போல இருக்குன்றத ரேவதி நினச்சிட்டு நின்றுட்டுருக்கவும், ஏங்க அத்தை காலையில் தாங்க திறந்து விட்டாங்க அப்படின்றாங்க. பேசாத, நான் உங்ககிட்ட பேசலை, எதுக்குமா திறந்து விட்டேவில அப்படின்றாங்க. அவள் என்னமோ உள்ளே வரமாட்டேன் நீ திட்டு வந்தாண்டா சொன்னான், நான் தான் மணி 5க்கு தான் அவளை திறந்து விட்டேன், அவள் அப்போ உள்ளே வந்தால் தானே வேலையெல்லாம் செய்ய முடியும், அதான் அப்படின்றாங்க. சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன், காஃபி போட்டு வைமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிடா நீ போயிட்டு வா அப்படின்னு. தங்கராஜ், அம்மா திறந்து விட்டதுனால தப்பிச்சேன், இல்லைன்னா நான் திறக்கிற வரைக்கும் வெளியே தான் கிடந்திருக்கணும் அப்படின்றாங்க. அவன் சொன்னதுக்காக கேட்டுச்சா, போய் காஃபி போட்டு கொடு அப்படின்றாங்க. இந்தாங்க தவங்களுக்கு காஃபின்னு கொடுத்துட்டு அடுத்து அவருக்கும் போட்டு கரெக்டாக அவங்க குளிச்சுட்டு வரவும் காஃபின்னு கொடுக்குறாங்க. அப்போ தான் தங்கராஜ் உடனே நீ காஃபி குடிச்சியா அப்படின்றாங்க. இல்லைங்க அப்படின்றாங்க. பச்சை தண்ணி கூட உன் தொண்டையில் இறங்கக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்றாங்க. அதுதான் அவளுக்கு வேணுன்ற அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இல்லைடா, இன்னும் என்னடா தங்கராஜ் விடுடா அப்படின்றாங்க. நீ இந்த விஷயத்தில் எதுவும் பேசக்கூடாது, இன்றைக்கி முழுக்க அவள் பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் அப்படியே தான் இருக்கணும், அவள் மயங்கி விழுந்தாலும் சரி அவளுக்கு என்ன ஆனாலும் சரி நீ அமைதியாக இரு, நான் வெளியில் போனதுக்கு அப்புறமா கூட ஏதாச்சும் அவள் சாப்பிட்டாள்னா அப்புறம் என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. ஏங்க உங்கள் பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்றாங்க. அவங்க என் பிள்ளடி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிற வழியை பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் கிளம்புறேம்மா அப்படின்றாங்க. காலையிலே எங்கடா போகிற தங்கராஜ் அப்படின்னு. ஒரு வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன், சாப்பாடு ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அதான் அவன் சொல்லிட்டான்ல, எல்லாம் நீ பண்ண வேலையால் வந்தது, போய் வேலையை பாருன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டு கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க வேறு வழியே இல்லாமல். இன்னொரு சைடு இங்கே மணி 5 ஆகிடுது. ஸோ மதியம் எந்திரிச்சிடுறாங்க. மதியம் எந்திரிச்ச உடனே கிச்சனில் வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பால் காய்ச்சி வச்சுருக்காங்க. ஸோ பாக்கியராஜும் மலரும் நிற்கிறாங்க. நின்ன உடனே எங்கே மணி டைம் வேறு ஆகிடுச்சு, இப்போ எப்படி போகிறது, ஐயோ கதவெல்லாம் வீடெல்லாம் திறந்துருக்கே, அத்தை மாமாலாம் எந்திரிச்சிட்டாங்களா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் இருக்காது, நீ வா போகலாம் அப்படின்றாங்க. மதிக்கு கால் பண்ணி பாரு இல்லைடா அப்படின்றாங்க. அப்புறம் தான் சரின்ட்டு மதிக்கு கால் பண்ணுறாங்க. மதியும் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ மதி அப்படின்றாங்க. சொல்லுங்கள் வந்துட்டிங்களா அப்படின்றாங்க. ஆமாம் மதி வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், கதவுலாம் ஓப்பனில் இருக்குது, வெளியே வாசல் தெளிச்செல்லாம் கோலம் போட்டிருக்கு, என்ன மதி அத்தை எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு.
அவங்களாம் எந்திரிக்கல, நான் தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சேன், யாரும் இன்னும் எந்திரிக்கல, சீக்கிரம் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்றாங்க. ஏங்க மதி தான் எந்திரிச்சிருக்கலாம், வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் வேகமாக வீட்டுக்குள்ளே போகவும் கரெக்டாக அவங்களோட அத்தை எந்திரிச்சிடுறாங்க. மலரு மலரு சுடு தண்ணி கொண்டு வாயேன், அப்படியே மாமாவும் எந்திரிச்சிட்டாரு, காஃபி போட்டு வா அப்படின்றாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வெளியே நின்றுட்டுருக்காங்க, வாசப்படிக்கு உள்ளே கூட போகல, கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்காங்க. மதி தான் வந்துட்டு மலரு காது கேட்குதா இல்லையா அப்படின்றாங்க. ஆ இதோ காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. நீயா எங்கே மலரு அப்படின்றாங்க. அவங்க ரூமில் குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. என்ன அவள் லேட்டாக எழுந்திரிச்சாளா இன்றைக்கி அப்படின்றாங்க. என்னமோ தெரியல, லேட்டாக எழுந்திரிச்சிட்டாங்க, அதான் நான் எல்லா வேலையை எழுந்திரிச்சி செஞ்சுட்டேன், சரி இந்தாங்க காஃபி அப்படின்றாங்க. இல்லை இல்லை மலரே வந்து காஃபி போட்டு தரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு குடிக்கலாம்ல, நான் நல்லா தான் போட்டிருக்கேன், குடிச்சு பாருங்க அப்படின்றாங்க. நீ போட்ட காஃபி குடித்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதோ தெரியல, மலர் வேலை வரல அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க, நீங்கள் குடிங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் குளிச்சுட்டு வந்து மலர் கையாலே குடிச்சிக்கிறேன், எங்க உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் வாக்கிங்கே போயிட்டு வந்துடுறேன், அப்புறமாவே காஃபி குடிச்சிக்கிறேன், அவள் எப்போ குடிச்சிட்டு வர்றது, எனக்கு நேரம் ஆகுதுன்னு அவரும் வெளியில் வராரு. அவங்க அத்தையும் குளிக்க போயிடுறாங்க. ஐயோ இப்போ வெளியில் போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு மதியம் நினச்சிட்ருக்கிறப்போ இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன வெளியில் வேறு வண்டி நிற்கிதுன்னு அவர் மாமா நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கேட்கலான்னு நினைக்கிறாரு. அப்புறம் சரி வாக்கிங் போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிடுறாரு. அந்த சமயத்தில் 2 பேரும் வேகமாக உள்ளே ஓடி வந்துடுறாங்க. மதி எப்படியோ சமாளிச்சிட்ட மதி அப்படின்றாங்க. சரி சரி நீங்கள் குளிச்சுட்டு வந்து காஃபி போட்டு தான் குடிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல்ல போயிட்டு வாங்க அப்படின்றவும் சரின்னு சொல்லிட்டு வேகமாக குளிச்சுட்டு வராங்க. பாக்கியராஜும் உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு அவருமே வரதுக்காக அப்படியே உள்ளே வந்து தூங்கிட்டு இருந்து லேட்டாக வர மாதிரி உள்ள ரூமில் இருக்கார். மலர் வந்த உடனே இதோ காஃபி பால் காய்ச்சிட்டியா அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் மதி அப்படின்னு வேகமாக காஃபி போட்டு வைக்கிறாங்க. மலர் அப்படின்னமோ இதோ அத்தை காஃபி இந்தாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. சரி சரி மாமா வர நேரம் ஆகிடுச்சு, காஃபி போட்டியா இல்லையா அப்படின்ட்டாங்க. அது ரெடியாக இருக்குது அப்படின்னு உடனே வாக்கிங் போயிட்டு அவரும் உடனே வந்துடுறாரு. வந்த உடனே நான் முன்னையும் கேட்கணும்னு நினச்சேன், ஆமாம் வெளியில் இருக்கிறது யாரோட பைக்கு, பாக்கியராஜோட பைக் எங்கே அப்படின்ட்டாரு. அவரோட ஃப்ரெண்டோடைய பைக். ஆமாம்மா வண்டியை வாட்டர் சர்வீஸ் விட்டுருக்கிறதா சொன்னார், அதுக்குள்ளே ஏதோ அவசரம்னு கடையை பூட்டிகிட்டு போயிட்டதா சொன்னார் மாமா அப்படின்றாங்க. சரி சரி எதுக்கு அவங்க அடுத்தவங்க வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு வழியை பார்க்க சொல்லு அப்படின்றாங்க. சரி மாமான்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க. காஃபின்னு உடனே காஃபி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுறதுக்காக வராங்க. எல்லாருமே வந்ததுக்கப்புறமா ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக சாப்பாடுமே வந்து 2 பேருமே சேர்ந்து சீக்கிரமாக ரெடி பண்ணியும் வந்து கொடுத்துட்றாங்க. சுரேஷும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியராஜும் வராரு. பாக்கியராஜ்கிட்டேயும் வந்துட்டு பைக் யாருதுடா, மலர்கிட்ட கேட்டதுக்கு ஃப்ரெண்டோட பைக்குன்னு சொன்னால் என்னாச்சு பைக்கு அப்படின்னு. தோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வர்றப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மலர்கிட்ட நான் கிளம்புறேன் மலர் அப்படின்னு லஞ்ச் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. போகிற வழியில் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. மச்சான் என்னடா ஜாலியாக இருந்தீங்களா நைட்டெல்லாம் அப்படின்றாங்க. மலர் ரொம்ப சந்தோஷப்பட்டாடா, எங்கே வண்டி இல்லாமல் அவருடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமையே போயிடும்னு நினச்சேன்டா, அவன் ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயம் அது மட்டும்தான்டா, ரொம்ப சந்தோஷப்பட்டா, எனக்குமே சந்தோஷம் அப்படின்றாங்க. அதெல்லாம் சரிதான்டா, இப்போது சிஸ்டர்கிட்ட ஈவினிங் போனதுக்கப்புறமா வண்டியே இல்லைன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்றாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை, யார்கிட்ட காசு கேட்குறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. உன் தம்பி சுரேஷ்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்றாங்க. சுரேஷ்கிட்டயா, அது நான் யோசிச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு, கேட்டு பாரு அப்படின்றாங்க. சரி நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே மதியம் லன்ச் டைமில் சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. அண்ணா சொல்லுண்ணே அப்படின்னு. சுரேஷ் பிஸியாக இருக்கியா அப்படின்றாங்க. உனக்கே தெரியலண்ணே, நேற்றே எவ்வளோ பிஸியாக இருந்தேன், சொல்லுண்ணே என்ன விஷயம், நேற்றே எதை கேட்கணுன்னு வந்தேன், அமைதியாக போயிட்டேன், சரி சொல்லு அப்படின்றாங்க. சுரேஷ் வந்துட்டு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா, கொஞ்சம் பணம் அதுதான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்றாரு. என்னண்ணே திடீர்னு எதுக்குண்ணே அப்படின்றாங்க. உனக்கே தெரியும்ல, நிறைய கடன் வாங்குச்சு ரேவதி பசங்களுக்கு காது குத்துறதுக்காக, 2 மாதமாக வட்டி கட்டலை அதான் அப்படின்றாங்க. ஆனால் இன்னும் 1-2 நாளில் உனக்கே சேலரி வந்துடுமேண்ணே, 3 மாதத்தோட சேர்த்து கட்டிடலாம்ல, அப்புறம் என்னண்ணே அப்படின்றாங்க. இல்லை சுரேஷ், காசு கட்டலைன்னு பேங்க் முன்னாடி வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான்டா அந்த ஆள், இப்போ வண்டி இல்லாமல் வீட்டுக்கு போனால் எல்லாருக்கிட்டேயும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, முக்கியமாக இன்னும் மலருக்கு அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது,
நேற்றே உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன், நீ பிஸியாக இருந்ததுனால நான் வந்துட்டேன்டா சுரேஷ், ஒரு 15,000 தேவைப்படுது கொடுக்குறியாடா அப்படின்றாங்க. 15,000மா? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைண்ணா, ஒரு 10,000 தானே இருக்கும் அப்படின்றாங்க. சுரேஷ் ப்ளீஸ் நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுடா, சம்பளம் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. சரிண்ணா ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேண்ணே அப்படின்றாரு சுரேஷ் இருந்துட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் இந்த விஷயம் வீட்டில் அப்பாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்றாங்க. ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ப்ளீஸ்டா சுரேஷ் வேண்டாண்டா அப்படின்றாங்க. சரிண்ணா சரி நான் உனக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்றாரு. இப்போது சுரேஷ்க்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவர்கிட்டையும் 10,000 தான் இருக்குது. அவர் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டேயும் கேட்டு பார்த்தாரு, யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமாக அடிக்கடிக்கு லீவ் போடுறதுனால சம்பளத்தையும் போட சொல்லி கேட்கவும் முடியாதுன்னு தயங்கி நின்றுட்டுருக்காங்க. பேசாமல் அவகிட்ட கேட்டு பார்ப்போமா, அவகிட்ட கேட்குறத விட அமைதியாகவே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி மாமா கிட்டே கேட்கலாம் அப்படின்றாங்க. முக்கியமாக அண்ணனுக்குன்னு தெரிஞ்சால் மாமா இருந்தாலையும் கொடுக்க மாட்டாரே நினச்சிட்ருக்காங்க. அக்கா கிட்டேயும் மாமா பர்மிஷன் இல்லாமல் அக்காலும் கொடுக்க மாட்டான்னு யோசிச்சுட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் மதிக்கு தான் கால் பண்ணுறாங்க. மதிக்கு கால் பண்ணி என்னடா அதிசயமாக இருக்குன்னு மதியம் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ அப்படின்னவும், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 5,000 ரூபாய் அர்ஜென்ட்டாக போட்டு விட முடியுமா அப்படின்றாங்க. என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கவும், இருக்குன்னு முடிஞ்சா கொடு, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லு, என்னை கேள்வியெல்லாம் கேட்காத அப்படின்றாங்க. சரி இதான நம்பர், அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றாங்க. இதே ஃபோன் நம்பருக்கு தான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விடுறேன், போட்டு விடு அப்படின்றாரு. சரி ஓகேன்னு அடுத்து எதையுமே யோசிக்காமல் சுரேஷ் கேட்ட அடுத்த நிமிஷமே மதி பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. பணத்தையும் அடுத்த நிமிஷமே அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறாங்க. போட்டதுக்கப்புறமா அவருக்கு பாக்கியராஜுக்கே போட்டுட்டு ஃபோன் பண்ணி, அண்ணன் பணம் போட்டேன் பாருண்ணே அப்படின்றாங்க. எப்படிடா சுரேஷ் அப்படின்றாங்க. நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்குமே தெரியலண்ணே, கண்டிப்பாக மாமா கிட்டேயும் கேட்க முடியாது, அக்கா கிட்டேயும் கேட்க முடியாது, வேறு வழி இல்லாமல் மதிக்கிட்ட தானே மீதி பணத்தை வாங்கி போட்டு விட்டா அப்படின்றாங்க. ஏன்டா சுரேஷ் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்பில்ல, மதிக்கிட்ட ஏன்டா கேட்டேன் அப்படின்றாங்க. அண்ணே சம்பளம் கொடுத்ததும் திருப்பி கொடுத்துட போகிறோம் விடுனே அப்படின்றாங்க. சரி சுரேஷ் தேங்க்ஸ் அப்படின்னு கால் கட் பண்ணிவிட்டு, எப்படியோ பணத்தை ரெடி பண்ணிட்டேன், ஈவினிங் பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், யார்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாக்கியராஜ் சந்தோஷமாக இருக்கார். ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, ஸோ மதியோ இல்லை சுரேஷோ பணம் கொடுத்த விஷயம் வீட்டில் தெரிய வந்தால் என்ன நடக்க போகுது, மழை இருந்துக்கிட்டு எதுக்காக நீங்கள் சுரேஷ் கிட்ட பணம் வாங்கினீங்கன்ற கேள்வி வரும். ஸோ அப்போ வண்டி பற்றின விஷயத்த சொல்ல தெரிய வந்தால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ.